அண்ணாமலை அவர்களுடைய புதிய கட்சி புதிய தொடக்கம். பாஜகவில் இருந்து அந்த உயர்நிலையை எட்டலாம் அப்படின்னு வந்த அவருடைய திட்டம் தோல்வியுற்றது. அதான் என் மண் என் மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பரப்புரை. ரிசைன் பண்ற மாதிரி இருந்தா ஒரு லெட்டர் அனுப்புவாங்க, பதவி விட்டு தூக்குவாங்க. இவரு நேரடியா டெல்லிக்கு போய் மோடி அமித்ஷாவை சந்திச்சு ஆலோசனைகளை பெற்று ஆசிகளை வாங்கி ஆலோசனையை பெற்று ஆசீர்வாதத்தையும் பெற்று பாஜகவினுடைய துணை இல்லாம நம்ம ஒருத்தர் ஒரு உயர் பதவிக்கு வர முடியாது. ஏன்னா அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் தேர்தல் ஆணையம் இருக்குது. தேர்தல் ஆணையத்தினுடைய கையில தான் வந்துட்டு EVM இருக்குது. இவர் சொல்ற அந்த ஃபார்மேட் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கேன் சார். நான் பொது தேர்தல் தான் என்னோட குறி, இடையில இருக்கக்கூடிய தேர்தல் எல்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு கேட்ட குரல் 3 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் பேசுறது தான் அது. திமுகவையும் அதிமுகவையும் புறந்தளிட்டு விஜய் வந்துட்டு முதல்வராக வந்து உட்காந்துட்டாரு. அந்த கட்சியை ஆட்சி வந்துருச்சு. இப்ப விஜய்க்கு வந்துட்டு இருக்கக்கூடிய திறமை எல்லாம் வந்துட்டு ஊரறிஞ்ச விடயம் பார்த்துட்டோம். இவருடைய அந்த திறமையின்மை, அதனால ஏற்படக்கூடிய அதிருப்தி, அது மறுபடியும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போகக்கூடாது. அதை எடுத்துக்கிறதுக்கு ஒரு கட்சி வேணும். இதான் அண்ணாமலையினுடைய கட்சி. விஜய் வரும்பொழுது விஜய் பாஜகவுடைய பி டீம், அப்படிதான் அவருடைய செயல்பாடுகள் இருந்தது. இப்போ அப்படிதான் இருக்குன்னு ஒரு விமர்சனமும் இருக்கு. இவரும் பாஜக பி டீம் தானே, பாஜக தன்மையோட தானே செயல்பட போறாரு. இல்ல, இவர் வந்துட்டு பாஜகனுடைய நேரடி டீம் தான். ஏ டீம் பி டீம்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் பாஜகனுடைய டீம் இவர் தான். அண்ணாமலை பெரியார் அம்பேத்கர் கொள்கையை அவர் சொல்றாரு. பழைய சித்தாந்தங்களுக்கு இடம் இல்லை. புதிய சித்தாந்தம் எது? மோடி சித்தாந்தம் தான். தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். அண்ணாமலை அவர்களுடைய புதிய கட்சி புதிய தொடக்கம் எப்படி பார்க்குறீங்க சார்? தன்னுடைய பதவி ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள அவர் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் இது. பாஜகவில் இருந்து அந்த உயர்நிலையை எட்டலாம் அப்படின்னு வந்த அவருடைய திட்டம் தோல்வியுற்றது. அவரை ஒரு தலைவராக்கி தமிழ்நாட்டில் வந்துட்டு ஆட்சியை கைப்பற்றலாம், கட்சியை பலப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா மேற்கொண்ட முயற்சிகளும் தோல்வி அடைஞ்சுது. அதான் என் மண் என் மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பரப்புரை. அதுக்கு பாஜக கிட்டத்தட்ட 180 கோடி செலவு பண்ணாங்க. ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவர் 18.5% அந்த EVM எலெக்ஷனில் வந்துட்டு அவர் வாங்கியிருந்தார் மக்களவையில். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஷேர் மட்டும் 11.5%. ஆனால் அது இப்போ வந்துட்டு 3% வந்துட்டு சுருங்கி போச்சு. இவரும் பரப்புரை பண்ணார். ஆனால் அந்த ஓட்டு ஏன் வரலன்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, பாரதிய ஜனதா விட்டு வெளியில் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு உகந்த மாதிரி ஒரு கொள்கை வகுத்து கொண்டு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு முக்கிய இடத்த பிடிக்கலாம், அதை முதலமைச்சருடைய பொறுப்பை பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்திருக்கிறாரு. அதுதான் இப்போ வந்துட்டு அவருடைய கட்சி, அந்த அமைப்பு, அந்த இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாத்துக்கும் அடிப்படை. இல்லை, பொதுவாக ரிசைன் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு லெட்டர் அனுப்புவாங்க, இல்லை அவங்க கட்சியிலிருந்து நீ எங்கள் கட்சியில் இல்லை அப்படின்னு பதவி விட்டு தூக்குவாங்க. இவர் நேரடியாக டெல்லிக்கு போய் மோடி அமித்ஷாவை சந்தித்து ஆலோசனைகளை பெற்று வாங்கி, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? நல்லா கரெக்டாக சொன்னீங்க. ஆசிகளை வாங்கி ஆலோசனையை பெற்று, அதுதான் இன்னும் சொல்ல போனால் ஆசீர்வாதத்தையும் பெற்று. இந்தியாவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் பதவி பித்தர்கள் எல்லாருக்கும் ஒன்று தெரியும். பாஜகவினுடைய துணை இல்லாமல் நம்ம ஒருத்தர் ஒரு உயர் பதவிக்கு வர முடியாது. ஏன்னா அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் தேர்தல் ஆணையம் இருக்குது. தேர்தல் ஆணையத்தினுடைய கையில் தான் வந்துட்டு EVM இருக்குது. ஸோ எந்த ஒரு தேர்தலையும் அவர் ஜெயிக்கணும், மேலே போகணும் அப்படின்னோம்னா இது தேவைன்றதை உணர்ந்துருக்குறாங்க. அதனால தான் இங்கேருந்து ரெசிக்னேஷன் லெட்டர் அனுப்பியிருக்கலாம். அதை அனுப்பாத நேரடியாக போயிட்டு அந்த தலைவரை பார்த்து கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அமித்ஷாவை பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அப்புறம் மோடியை பார்க்க நினச்சாரா, அதை பார்த்தாரா இல்லையான்னு தெரியாது. அவர் இப்போ வந்துட்டுருக்காரு. ஆக சூத்திரம் தெரியும். இப்போ வந்துட்டு நம்ம அதை ஒர்க் பண்ணணும். அந்த ஒர்க் அவுட் அப்படின்றது தான் அவருடைய கட்சி. ஒரு கட்சி, அதுக்கு ஒரு பில்டப்பு. ஒருவேளை அதுக்கு ரஜினியினுடைய ஆதரவும் ஆசீர்வாதமும் கிடைக்கலாம். அவருடைய ரசிகர்கள் வந்துட்டு பெருந்திரளாக இன்னமும் இருக்காங்க. அவங்களாம் இவருக்கு வந்துட்டு ஆதரவு தெரிவித்து இவர் கட்சியில் வந்துட்டு பொறுப்புகளை வாங்கிட்டு பெரிய பலம் பார்க்கலாம். கூடிய விரைவில் அவங்க வந்துட்டு விஜய் வந்துட்டு விக்கிரவாண்டியில் நடத்துகிற மாநாடு மாதிரி இவங்க திருச்சி அல்லது மதுரையில் ஏதாவது ஒரு பகுதியில் ஒரு பெரிய மாநாடு நடத்தலாம். மக்களுடைய கவனத்தை இருக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு வந்துட்டு 29ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு பாஜக திட்டமிட்டு இருக்கக்கூடிய அந்த தேர்தலையே ஆட்சியை பிடிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. இன்னொன்று முக்கியமான அந்த கணக்கில் ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னோம்னா, இப்போ திமுகவையும் அதிமுகவையும் புறந்தளிட்டு விஜய் வந்துட்டு முதல்வராக வந்து உட்காந்துட்டாரு. அந்த கட்சியும் ஆட்சி வந்துருச்சு. இப்போ விஜய்க்கு வந்துட்டு இருக்கக்கூடிய திறமை எல்லாம் வந்துட்டு ஊரறிஞ்ச விடயம் பார்த்துட்டோம். அந்த 20-25 நாள்லேயே பார்த்துட்டோம். ஸோ இவர்களுடைய அந்த திறமையின்மை, அதனால் ஏற்படக்கூடிய அதிருப்தி, அது மறுபடியும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போகக்கூடாது. அதை எடுத்துக்கிறதுக்கு ஒரு கட்சி வேணும். இதான் அண்ணாமலையினுடைய கட்சி. ஸோ அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மக்கள் வந்துட்டு விஜய்க்கு கொடுத்தாங்க. அவர் சரியில்லைன்றதுனால அண்ணாமலை கொடுத்துட்டாங்க.
அப்படின்றது அந்த நெரேட்டிவ். ஸோ அப்படி வரணும் அப்படின்னோம்னா இவர் கட்சியை பலமான ஒரு கட்சியாக காட்டிக்கிட்டு இருக்கணும். எல்லாருக்கும் பற்றிலும் பலமான ஒரு கட்சிக்காக இது விவசாயிகள் பற்றி தெரியணும், தொழிலாளர்கள் பற்றி தெரியணும், மாணவர்கள் பற்றி தெரியணும், இளைஞர்கள் பற்றி தெரியணும், பெண்கள் பற்றி. அதுதான் அதனுடைய ஃபோர்ஸ் தான் இப்போ வந்துட்டு அவர் பண்ணக்கூடியது. முழுக்க பாஜக தன்மையோட தானே இருக்க போகுது அப்படின்னு தான் எல்லாரும் கேட்குறாங்க. பாஜக இப்போ விஜய் வரும்பொழுது விஜய் பாஜகவுடைய பி டீம் அப்படிதான் அவருடைய செயல்பாடுகள் இருந்தது, இப்போ அப்படிதான் இருக்குன்னு ஒரு விமர்சனமும் இருக்கு. இவரும் பாஜகவோட பி டீம் தானே, பாஜக தன்மையோட தானே செயல்பட போறாரு. இல்லை, இவர் வந்துட்டு பாஜகனுடைய நேரடி டீம் தான், ஏ டீம் பி டீம்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் பாஜகனுடைய டீம் இவர் தான். பாஜகன்றது அதுவும் இருக்கும். என்னன்னா பாஜகனுடைய எந்த கொள்கையும் இவருடைய கொள்கையாக இருக்காது. ராதர் இவர் தமிழ் தேசிய கொள்கையை அப்படி எடுத்துக்கிடுவார். இப்போ சீமான் ஃபெயிலியர் ஆகிட்டார். அவர் என்ன பண்ணுவார், தமிழ்நாடு, தமிழர் நலன், தமிழ்நாட்டின் நலன், தமிழருடைய வாழ்வாதாரம், சுற்றுச்சூழல் இப்படின்னு தமிழர் பிரச்சனை எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கிட்டு ஏன் வந்து மாநில சுயாட்சியோட கேட்பான்னு சொல்லிட்டு அவர் எடுத்துக்கிட்டு என்னென்ன கேட்டால் கருப்பு தமிழன் வெளுப்பு தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலிசி ஐடியாலஜி கொண்டு போவார். பாஜகவினுடைய மதச்சார்பு கொள்கையை வந்து அவர் கடைபிடிக்க மாட்டார். மதச்சார்பின்மை தான் நமது நாட்டினுடைய கொள்கை அப்படிதான் சொல்லுவார். பாஜக அதை பற்றி கண்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை தங்களுக்கு ஆதரவான தங்களுடைய ஆள். அவன் எப்படி எந்த ஃபார்மில் வந்தாலும் தங்களுடைய ஆள் தான். ஏன்னா ஜெயிச்சோன்னு அவங்களுடைய ஆதரவு பெறதில்லை, அவங்களுக்கு ஒன்றும் வெக்கம் இருக்க போகிறதில்ல. அப்படியே அந்த ஆதரவு பெறுவாங்க. 29க்குள்ளே நம்ம வந்துட்டு ஒரு மாற்றம் இதாகிக்கணும். ஸோ விஜய் ஃபெயிலியர் ஆகிற இடத்துல வந்துட்டு மறுபடியும் திமுக வந்துடக்கூடாது, மறுபடியும் அதிமுக வந்துடக்கூடாது. ஸோ அதனால அண்ணாமலை இப்போ நீங்கள் சொல்கிற அடிப்படையில் பார்த்தா பாஜகவுடைய நேரடி ஒரு ஆளாக இருந்து பாஜகவை எதிர்த்து அரசியல் செஞ்சு பாஜக கூட சேர்ந்துருவார். முன்னாடி பார்த்தா ராவுத்தர் குதிரை, பின்னாடி பார்த்தா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அந்த மாதிரி எப்படி பார்த்தா பிஜேபி மாதிரி தெரிகிறாரு, எப்படி பார்த்தா சீமன் கட்சி மாதிரி தெரிகிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஜனங்க. கூடிய விரைவில் நீங்கள் பாருங்கள். அது மொத்தம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக இந்த கட்சிகள் இருக்கக்கூடாது, பிற கூட்டணி கட்சிகள் எதுவுமே இருக்கக்கூடாது, ஒரு புது ஃபோர்ஸை இறக்கி அது சார்ந்த ஒரு அரசியலை இறக்கணும் அப்படிங்கிறதா அப்படின்றது தான் ஒரு திட்டம். அந்த திட்டத்தினுடைய 50% இப்போ வந்து முடிஞ்சிருந்தா அவங்க நினைக்கிறாங்க திமுக மறுபடியும் உயிர் பெறாது, மேலே வராது, அதிமுக வராது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அது அவங்களுடைய நினப்பு. கணக்கு போடுறது எல்லாம் ஒரு அடிப்படையை வச்சு தானே கணக்கு போடுவாங்க வித்தியாசமாக. அப்படி அவங்க கணக்கு போட்டிருக்காங்க. இந்த கட்சிகள் என்ன செய்யுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். எப்படி சார் இப்போ புதிய இளைய தலைமுறைகள் இருக்கிறாங்க, இவங்க வந்து சித்தாந்தமெல்லாம் இவங்களுக்கு பெருசாக தெரியாது, அரசியல் நிலைப்பாடு இல்லை, அதனால இவங்களெல்லாம் ஈஸியாக வளைச்சு போட்டுடலாம், விஜய் இதை பண்ணிட்டாரு, நீ அடுத்து அண்ணாமலையை கொண்டு வந்தால் அவரையும் இதை மாதிரி ஒரு ஃபோர்ஸாக இறக்கி விட்டுறலாம் அப்படிங்கிறத ஒரு திட்டமாக செயல்படுத்துகிறாங்களா? அப்படி தமிழ்நாடு உண்மையில் அப்படி ஒரு நிலைமை இருக்கா? இல்லை, அப்படி இருக்கிறதா தானே ஓட்டில் பார்க்குறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. விஜய்க்கு ஏன் ஓட் போட்டாங்க, விஜய்க்கு ஏன் ஓட் போட்டாங்க அப்படின்றதான் எல்லாரும் கேட்குறாங்க. அப்படிதானே கேட்குறாங்க. பட் விஜய்க்கு எதிராக தான் நிறைய பேர் ஓட்டு போட்டுருக்குறாங்க. ஆனால் அதே பேசுகிறாங்க, விஜய்க்கு ஓட் போட்டாங்க, விஜய்க்கு ஓட் போட்டாங்க, விஜய்க்கு ஓட் போட்டாங்க, குழந்தை சொன்னால் ஓட்டு போட்டான், பேரன் சொன்னால் தாத்தா போட்டான், புள்ள சொன்னால் அப்பா போட்டான், இப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது இங்கே? எங்கே அவர் தான் சொல்கிறாரு பழைய சித்தாந்தங்களுக்கு இடம் இல்லைன்றாரு அண்ணாமலை. பழைய சித்தாந்தங்களுக்கு இடம் இல்லையா? அவர் சொல்கிறது எது தெரியுதுங்களா? பெரியார் அம்பேத்கர் கொள்கையை அவர் சொல்கிறாரு பழைய சித்தாந்தங்களுக்கு இடம் இல்லைட்டு. புதிய சித்தாந்தம் எது? மோடி சித்தாந்தம் தான். இல்லாட்டி அது வந்துட்டு கொஞ்சம் ரீஃபைன் பண்ணி அண்ணாமலை சித்தாந்தமாக அது வெளில வரும். இப்போ அவர் சொல்கிறாரு எந்த கட்சிக்கும் நான் எதிரானவன் கிடையாது, யாரு எனக்கு எதிரி யாரு கிடையாதுங்கிறாரு. ஆனால் களம் அப்படிங்கிறத அவர் எப்படி கொண்டு வருவாருன்னா விஜய் வர்சஸ் அண்ணாமலை அப்படிதான் போகும். இப்படி இவங்க 2 பேர்த்த வச்சுட்டு 2 பேரும் இவங்களுடைய ஆள், இதுதான் தனக்கு நண்பர் இல்லை, பகைவர்கள் இல்லை இப்படின்லாம் சொல்கிறாரு இல்லையா? இவர் கடந்த காலம் எப்படி இருந்துச்சு? திமுக எப்படி விமர்சிச்சாரு, அண்ணா எப்படி விமர்சிச்சாரு, பெரியார் எப்படி விமர்சிச்சாரு, ஜெயலலிதா எப்படி விமர்சிச்சாரு? அதெல்லாம் கேட்குறவங்களாம் வந்துட்டு ஒரு நண்பராக இருப்பாங்களா? பகைவர்களாக தானே ஆவாங்க, எதிரிகளை தானே ஆவாங்க. அப்போ இதே தான் இவர் தன்னை வந்துட்டு அப்படியே ஒரு பெரிய ஒரு செயின்ட் மாதிரி ஒரு வந்துட்டு படம் போட்டுக்கிறார், தாடிக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஒரு படம் போட்டுக்கிறாரு, ஒரு காட்சி ஒரு கொடுப்பாரு, இவ்வளோதான். மற்றபடி எல்லாம் அதே அரசியல் தான். என்ன ஒன்று வெளிப்படையாக ஒரு வெறுப்பு அரசியல் பண்ண மாட்டார். ஏன்னா இவருக்கு சர்ச்சுக்கு போகணும், மசூதிக்கு போகணும், முஸ்லீம் ஓட்டு வாங்கணும். இப்போ விஜய் அதானே பண்ணுறாரு. இப்போ நீங்கள் பார்த்தோன்னா காகிதம் பண்ணுறது ஒன்று எங்கே தொண்டை கிடையாது. எப்போ போயிருக்காரு வாழ்க்கையில்? எப்போ போயிருக்காரு பெரியார் தொடருக்கு? எல்லாம் அரசியல்னு ஆரம்பிச்சிட்ட உடனே இந்த மாதிரி வேடமெல்லாம் போட வேண்டியது. அதே தான் அவரும் போடுவார், அந்த வேடத்தை தான் போடுவார். இவர் சொல்கிற அந்த ஃபார்மெட் எங்கேயும் கேட்ட மாதிரியே இருக்கே சார். நான் வந்து பொது தேர்தல் தான் என்னோட குறி, இடையில இருக்கக்கூடிய தேர்தல் எல்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு கேட்ட குரல் 3 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் பேசுறது தான் அது. ஒரே லெட்டர் எழுதி கொடுத்துட்டாங்களா? ஆமாம், எழுதி கொடுத்துட்டாங்க. அப்படின்னா இதெல்லாம் வேணாம். ஏன்னா அங்கெல்லாம் வந்து ஈவன் வேலை செய்ய போகிறதில்ல. நீங்கள் உள்ளாட்சியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேயரல் சீட்ஸுக்கு மட்டும்தான் வந்துட்டு இந்த வார்டு அதில் மட்டும்தான் இவிஎம் பயன்படுத்துவாங்க, 2 மிஷின் பயன்படுத்துவாங்க. மற்ற இடம்லாம் வந்துட்டு 4 மிஷின் பயன்படுத்தி ஆகணும். ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி வார்டு, அதுக்கப்புறம் ஒன்றிய குழு உறுப்பினர், மாவட்ட குழு உறுப்பினர். ஸோ 4 ஓட்டு போடணும்.
4 ஓட்டு போடுற இடத்துல வந்துட்டு அது வந்துச்சு, அது கிடையாதுல்ல. அந்த தோத்து போயிட்டீங்கன்னா பஞ்சாப்ல நம்பர் ஆகிடுமே. பஞ்சாப்ல 1970 சீட் நடந்ததில் வந்துட்டு 900 சீட் வாங்கி இப்போ ஆம் ஆத்மி கட்சி முதலிடம். இது வந்துட்டு 900 சீட்டுக்கு மேலே டெபாசிட் இருந்துச்சு பிஜேபி. அப்படிலாம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்ன ஆகும் இவங்க பெற்ற குழந்தை? அதனால தான் வந்துட்டு ரொம்ப உஷாரா இதெல்லாம் வேணாம். பொது தேர்தலை மட்டும் டார்கெட் பண்ணி போறது இந்த ஒரு யூகம் மட்டும்தான். பொது தேர்தலில் தானே கருவி இருக்குது. நான் சொல்லிக்கிட்டே வரேன், கேட்கல. கருவி இருக்கிற இடத்துல தான் அவங்க வேலையே செய்வாங்க. இப்போ கூட பாஜகக்காரங்க என்ன அடிச்சுட்டாங்க, அந்த உள்ளாட்சி தேர்தலை வந்து இவிஎம்ல தான் நடத்தணும் அப்படின்ட்டு. அதனால தான் நேற்று இப்படி ஆரம்பித்தேன். யார் அவர் இவர் அந்த ஹிந்தி வில்லன் நடிகர் இருக்கிறார் நானா படேகர். நானா படேகர் என்ன சொன்னார், காங்கிரஸ் கட்சிக்கு வந்து தலைவர் தேர்தல் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. யார் நம்மளுடைய மல்லிகார்ஜுன் கார்கேவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி தலைவர் தேர்தல் நடக்கணும். தலைவர் தேர்தல் நடத்துங்க, ஓகே, அது இவிஎம் வச்சு நடத்துறீங்கன்னா அமித்ஷா தான் தலைவர் ஆவாருன்னாரு. எப்படி அது இவிஎம் வச்சு தலைவர் தேர்தல் நடத்துறீங்கன்னா அமித்ஷா தான் காங்கிரஸ் கட்சியோட தலைவர் வருவாருன்னாரு. அவர் தெளிவாக சொன்னார். அவர் பிரகாஷ் ராஜ் போன்றவரெல்லாம் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க, எல்லாத்துலேயுமே தெளிவாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இவங்களுக்கு தெரியும் எந்த தேர்தலில் இந்த கருவி வருதோ அந்த தேர்தலில் போயிட்டு உட்காந்துடலாம். இப்போ இடைத்தேர்தலில் விஜய் தோற்றுறாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு சொல்லிடலாம் விஜய். இப்போ எப்படி சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி அவங்க சரியில்லைன்னு சொல்கிறாருல, எடுத்து அதே மாதிரி தூக்கி எங்கேயாவது பழிய போடலாம். பழிய போட்டு தோற்றதுக்கு வந்துட்டு கழுவிட்டு இருக்கலாம். வந்தாச்சு இல்லை, 120 வந்தாச்சு இல்லை. அப்புறம் ஒரு 4 பேர் 5 பேர், அப்புறம் ஒரு 20 பேர். இன்ன வரைக்கும் கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி முடிவெடுக்கல ஜேசிடி பிரபாகரன் சபாநாயகர். அவர் அப்படியே இந்த பரிசீலனையிலேயே இருக்குதான். பரிசீலனைன்னா என்னன்னு தெரியல. அப்படி இந்த ஒரு அரிசியாக பார்த்து கல் எடுப்பாங்க, அந்த மாதிரியா? அது தெரியல. உனக்கு எதாவது தெரியுமா இளந்தரியன்? எனக்கு தெரியல சார். அதான் எனக்கும் தெரியல. இவ்வளோ காலம் அரசியல் இருக்கிறேன், பரிசீலனை அப்படின்றது இவ்வளோ காலம் அவங்களாம் தெரியல. இந்த மாதிரி ஆட்கள்லாம் காலேஜில் இருந்து இருந்தாங்கன்னா அட்மிஷன் முடிக்கிறதுக்குள்ள அடுத்த ஆண்டே வந்துடும். பரிசீலனை செய்கிறாரு அவர். வியாழக்கிழமை அப்போவே சொல்கிறேன், 21ஆம் தேதி அவர் சொல்கிறேன்ட்டு இருந்தார். அன்னைக்கு வரவே இல்லை. எந்த 22ன்னு சொன்னார்? எந்த 28 நாளைக்குன்னு சொன்னார். நாளைக்கு நாளைன்னு சொல்லல. இல்லை, நாளைக்கே அப்படி தான் சொன்னார். நாளைக்கு கத்தலை வந்துருங்க அப்படி தான் சொன்னார். நாளைக்கு கத்தலை அவர் வரல. ஆனால் நம்மளுடைய ஊடகங்கள் என்னன்னா அவர் அப்படி முடிவெடுத்து எதுவும் சொல்லலை இல்லையா, அதை பற்றி ஒன்றுமே பேசிக்கல, அப்படியே சைலண்டாக இருந்துட்டாங்க நல்ல ஊடகங்கள்ல. இதுல பாஜக, தமிழக பாஜக என்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுப்பாங்க? அவங்களுக்கு பாஜகன்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இங்கே ஒர்க் அவுட் ஆகலை. இந்து முன்னணின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் ஒர்க் அவுட் ஆகலை. அதனால அவங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த மாதிரி திருப்பரம் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு அப்படி இப்படி போகலாமே ஒழிய அவங்களால கவுன்சிலர் சீட்டை கூட பிடிக்க முடியாது. அதான் இப்போ தானே முடிஞ்சு போச்சு, 3 சீட்டாக வந்துருச்சு. இப்போ என்ன அப்படின்னம்னா வேற ஒரு அவங்களுடைய அந்த ஷேடு இருக்கக்கூடிய ஒரு கட்சியை வந்துட்டு அவங்க தேர்ந்தெடுத்து கொண்டு வந்துடுவாங்க. பின்னாடி அதை வந்துட்டு பிஜேபியை மாற்றலாம், அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இதான் ஆப்ஷன். இதுல இப்போ விஜய் வெர்சஸ் அண்ணாமலை அப்படி கணக்கு வைக்கிறதுங்கிறது எடுபடுமா? ஒரு புதிய கட்சி வருது, எடுப்படுற மாதிரி ஒரு நெரேட்டிவை செட் பண்ண வேண்டியதானுங்க. இப்போ இவர் என்ன சொல்றாரு, விஜய் என்ன சொல்றாரு, டிவிகே வர்சஸ் டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படின்னாரு. அதே மாதிரி இப்போ அண்ணாமலை வந்துட்டு அவருக்கும் நமக்கும் மக்கள்லாம், அவருக்கும் எவருக்கும் நடிகர் விஜய் அப்படி ஆரம்பிப்பாங்க. அவங்க நல்லா இருக்கும், ஒத்துதான். இதெல்லாம் மக்களே சம்மந்தப்பட வேணாம். இவங்க ஏற்பாடு பண்ணிட்டு வரக்கூடிய அந்த 5000-6000 பேர் அவங்க தான் வந்து தமிழ்நாட்டு குரல் மாதிரி எதிரொலிப்பாங்க, அவ்வளோதான். ரஜினிய பேசுறாரு, ரஜினி பின்னாடி இருக்கிறாரு அப்படின்னு ஒரு ஊடகங்கள் பரப்புது. ஊடகங்கள் சொல்லிதான் அண்ணாமலை இதை பண்றாருன்னு ஊடக செய்திகள் அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருந்தது. அண்ணாமலை பேசும் பொழுதும் ஆரம்பத்திலிருந்தே ரஜினின்னு சொல்றாரு. இது என்ன கணக்கு? விஜய் வெர்சஸ் ரஜினி அப்படி ஒண்ணு கொண்டு போறாங்களா? இல்ல, விஜய் வெர்சஸ் ரஜினி இல்ல, ரஜினியினுடைய ஸ்ட்ரெங்க் தான் வந்துட்டு இப்ப அண்ணாமலைக்கு பின்னாடி இருந்து நிறுத்துறாருன்னா அது விஜய்க்கு ட்ரபிள் தானே. ரஜினிக்கு என்னைக்கு ரசிகர் கூட்டம் இருக்குது, பெரிய கூட்டமே இருக்குது. அந்த ரசிகர் கூட்டத்தையும் வச்சு அண்ணாமலையினுடைய அரசியலையும் வச்சு அண்ணாமலையை வந்துட்டு முன்னிலைப்படுத்துறது ரஜினிகாந்த் வந்து கையாட்டாருன்னு வச்சுக்கோங்க. விக்ரவாண்டியை விட பெரிய கூட்டத்தை அவங்க கூட்டிடுவாங்கல்ல. கூட்டிட்டாங்கன்னா அப்புறம் அரசியல் அவங்க தான் முன்னிலை வந்துட்டாங்க. அப்படிதான் ஊடகங்கள்லாம் பேசுவாங்க. உடனே அந்த 2 பேர் அந்த 2 பேர்லாம் வந்து பேசுவாங்க, அவ்வளோதான். பேசிக்கலி சிம்பிள் திங். திராவிட கட்சிகளை தமிழ்நாட்டை விட்டு தூக்கு, அதற்கான செட்டப்பு ஒன்று முடிஞ்சிருச்சு, அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறாங்க, அவ்வளோதான். ஒரு சாதி கணக்கு இருக்குன்னு சொல்றாங்களே சார், ஒரு புதிய முகம் அண்ணாமலைக்கு பின்னாடி ஒரு சாதி கணக்கை வச்சுட்டு ஒரு அரசியலை பொறுத்த வரைக்கும் சாதி இல்லாத இடமே கிடையாது. தேர்தல் வந்து வாக்கெடுக்கும் தேதியே அதில் ஜெயிப்பதும் தோற்பதும் ஜாதின்னு 83 பாட்டுப்பட்ட அரசியல் வந்தோம். இன்னைக்கு 17+26 என்ன ஆச்சு பாரு. 43 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் எல்லாம் பண்ணிட்டோம்.
தேர்தல் வந்து வாக்களிக்கும் தேதியே அது ஜெயிப்பதும் தோற்பதும் சாதி அப்படின்னும். அதனால இதுல எந்த கட்சியுமே இல்லைன்னா விஜய் சும்மா புழுவுறாரு. ஜாதி மதத்தை எல்லாம் தாண்டி எங்க நீங்க தாண்டினீங்க? ஏன் பெரம்பூரை தேர்ந்தெடுத்தீங்க? ஏன் திருச்சி கிழக்க தேர்ந்தெடுத்தீங்க? ஏன் திருச்சி மேற்குல போயிட்டு நிற்க வேண்டியதானே? மக்கள் தேர்ந்தெடுக்கல. மக்கள் வந்துட்டு ஒரு கிறிஸ்டியன் விஜய், ஜோசப் விஜய் அப்படின்றதுக்காக நாகப்பட்டினத்து மக்கள் ஓட்டு போடல. கிறிஸ்டியனுங்க நிறைய தானே இருக்கிறாங்க. நாங்கள் அதெல்லாம் கூட அனலைஸ் பண்ணிட்டோம். கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிற இடத்துலலாம் வந்துட்டு ஒன்று ஜெயிக்கல. அப்படி பார்த்தா கன்னியாகுமரிலாம் இவர் அள்ளிட்டு இருக்கணுமே. அங்கேருந்து வந்து கூட ஒரு பத்திரிகையாளர் வந்து கொட்டுறாரு. இங்கே விஜய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார். ஏன் அவர் கன்னியாகுமரியில் ஏற்படுத்தலை? அறிவு இருந்தது, அரசியல் அறிவு. நடிகனா நம்ம ஏற்றுக்கல, அவ்வளோதானே. அதான உண்மை. காவிரி படுக்கையிலையும் ஏற்றுக்கல. விவசாயம் இதெல்லாம் என்ன கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் தெரியும், ஏற்றுக்கல, அவ்வளோதான். ரெண்டாவது அங்கே இவிஎம் இவங்களும் வைக்கல பெருசா, அந்த மாதிரி ஒரு வெடி வைக்கல, அவ்வளோதான். இங்க இருக்கிற கட்சிகள், ஒரு திராவிட கட்சிகள், திமுக, அதிமுக, இப்படி வந்து இவங்க விஜய் வர்சஸ் அண்ணாமலை இப்படி ஒரு கணக்கை எடுத்துட்டு போறாங்க. ஏற்கனவே விஜய் வந்து மற்றும் பலர்னு அதிமுகவை புறந்தள்ளுறாரு. அண்ணாமலை வந்தா ஒட்டுமொத்தமா திராவிட கட்சிகளை தான் எதிர்க்க போறாருன்னு தெரியுது. என்ன நிலைப்பாடு இங்க இருக்கிற திராவிட கட்சிகள்? இல்ல, திராவிட கட்சிகள் வந்துட்டு மீண்டும் மீண்டும் ஒண்ணுதான் சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு இந்த சமூகம் தான் மேம்பட்டதுக்கு காரணம் ஐயா தந்தை பெரியாருடைய கொள்கை, அம்பேத்கருடைய கொள்கைன்னு தான் சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்லுவாரு? அதெல்லாம் பழைய சித்தாந்தம் அப்படின்னு. இன்னைக்கு எல்லாரும் முன்னேறலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா விஜய் வந்தாரு, ஒரு பிராமணர் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னோம்னா இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர், இன்னொரு பிராமணர் யாரு உணவுத்துறை அமைச்சர், இன்னொரு பிராமணர் யாரு எம்பி, இன்னும் வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க. ஏன்? அவருக்கு எந்த பாகுபாடும் கிடையாது. ஆனா அவர் மாலை போடுறது யாருக்கு? ஐயா தந்தை பெரியார். பெரியாருடைய கடல் மறுப்பு தவிர மற்ற கொள்கையெல்லாம் கடைபிடிக்கிறேன்னு சொன்னாரு. பார்ப்பன எதிர்ப்பு கடைபிடிச்சாரா? கடைபிடிக்க மாட்டாரு. இவ்வளவுதான். அப்படியே தாழ்த்தப்பட்டவர் எத்தனை டேலண்டடான ஆளை அவர் கூட்ட வச்சாரு இல்லையா? அப்படிலாம் சும்மா அப்படிதான். இப்போ இந்த திராவிட கட்சிகளுடைய நிலைப்பாடுல ஒரு மாற்றம் தெரியுது. இவங்களும் ஜென்சி அப்படின்னு எல்லாம் போறாங்க. இது ஒரு சரியான அரசியல் பாதையா இருக்குது. அப்ப இப்படி ஒரு சூழல் மாறிக்கிட்டு இருக்குது. ஜென்சி வந்துட்டு நடிகருக்கு ஓட்டு போடுமா? ஜென்சி வந்துட்டு டான்ஸ் ஆடுமா? ஒருத்தர் தன்னுடைய மனைவியை புறக்கணிக்கிறான்னா ஜென்சி வந்து அதை ஆதரிக்குமா? யோசிச்சு பாருங்க. உண்மையான ஜென்சி தமிழ்நாட்டில் எது தெரியுங்களா? இந்தியாவுக்கே ஜென்சி அடையாளம் கொடுத்தது எது தெரியுங்களா? ஜல்லிக்கட்டு போராட்டம் தான். அதான் உண்மையான ஜென்சி. தமிழண்டா அப்படின்னு ஒரு கொடியை பறக்க விட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாங்க. ஒரு அரசியல் கட்சி அனுமதிக்கல. அதுல தான் போயிட்டு நின்னாரு விஜய். விஜய் கூட்டு போயிட்டு தானே வீராசாமி மணிகண்டன் தானே எடுத்து போய் நிறுத்தினாரு. ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல. அவங்க ஒரு அரசியல் கட்சியை எமர்ஜ் ஆகல. எல்லாம் அவங்க துண்டு போயிட்டாங்க. புரியுதுங்களா? உடனே ஜென்சி அப்படின்றதெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. அது எப்படி விசில் அடிக்கிறவன் அப்பர் மிடில் இன்கம் குரூப் இவங்கெல்லாம் வந்துட்டு ஜென்சியா? அவங்க வீட்டுக்கே வரமாட்டாங்க. வெளில வந்தால் கடற்கரைக்கு போவாங்க, இல்லாட்டி ஆஃபீஸுக்கு போவாங்க, அவ்வளோதானே. இல்லாட்டி சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கு போவாங்க, இல்லாட்டி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு மாலுக்கு போவாங்க. அதை விட்டு அவங்க எங்கே ஜென்சிலாம் வர்றது? ஜென்சிலாம் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சும்மா ஒரு முட்டாள் கூட்டத்தினுடைய வாக்குகளை வச்சுக்கிட்டு ஜென்சி எழுச்சி அப்படின்னு அவனுங்க ஃபேவரபுளாக சொல்லிக்கிறாங்க. மற்றபடி இங்கே ஜென்சிலாம் ஒன்றுமே கிடையாது. ஜென்சி எப்படிங்க ஒரு நடிகனுக்கு ஓட்டு போடும்? ஜென்சின்றது என்னது? அரசியல் புரிதல் தான். நேபாளத்தில் ஆச்சு, அது ஜென்சி என்ன பண்ணுச்சு? அறிவார்ந்த அரசியல் முன்னெடுத்தது இல்லை. அதான் ஜென்சி. இதெல்லாம் ஜென்சி கிடையாது, இதெல்லாம் பன்சி. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.